எதிர்கட்சி தலைவர்கள் தன்னுடைய உரையின் இறுதியிலே புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை சொல்லி போனார்கள். அந்த பாட்டு அவர்களுக்காக பாடியதல்ல. எனக்கு தெரியும், எம்ஜிஆர் அவர்கள் என்னை மனதிலே வைத்து பாடிய பாட்டு அது. ஏனென்றால் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் அல்லவா. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கட்சி தேர்தல் நடைபெற்ற போது தலைவராக நான் தான் வர வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டவர், அதற்காக ஆட்களை சேர்த்தவர். அந்த நன்றி என்றைக்கு எனக்கு உண்டு, சாகர வரையிலே உண்டு. அதே போல இந்த பொறுப்புக்கு நான் வர வேண்டும் என்று விரும்பியவர்களில் அவரும் ஒருவர். ஆகவே நான் அவருக்கு எனக்கு உள்ள 40 நட்பின் காரணமாக இந்த பாடகை அவர் சொன்னாலும் கூட இப்படித்தான் கருதி கொள்கிறேன். என்னதான் நடக்கட்டுமே, இருட்டில் நீதி மறைகட்டுமே, தன்னாலே வெளிவர தயங்காதே, ஒரு தலைவர் இருக்கின்றான் மயங்காதே, ஒரு தலைவி இருக்கின்றார் மயங்காதே என்று சொல்லவில்லை, ஒரு தலைவர் இருக்கின்றார் மயங்காதே என்று அன்றைக்கு என்னை குறிப்பிட்டு சொன்னார். இதை இந்த அவையிலே உள்ள உறுப்பினர்கள் எம்ஜிஆருடைய அந்த நம்பிக்கையான வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த அவையை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். கிடைக்காத தெள்ளமுதாய் தேமதுர கீத இசையாய் தேன்பாகும் தினைமாவும் இணைந்ததொரு தெவிட்டாத சுவை விருந்தாய் திக்கற்ற மக்களுக்கு திசை காட்டு நில ஒளியாய் வாய்த்திட்ட நற்பேறு வாராது வந்த மாமணி வகுப்பு வரிசை அமைத்திருக்கும் மையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வெடித்து வைத்த படைக்கலம் போல் மின்னும் மிளிரும் புலியின் குகையினிலே அழகில்லை புதுமை அல்ல. கிளியும் மெய்சிலிருக்கும் கீழரங்கன் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்தை சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியெடுப்ப பொக்கை வாகன திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளை ஒழுக்கு ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டியிருந்தான் ஆடி வந்த சிறுமி ஓர் திருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகன். ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டைக்குள் இருப்பதென்ன களிமண்ணா சுண்ணாம்பா? வள்ளுவன் யார், கப்பன் யார், இளங்கோவழிகள் ஒட்டக்கூத்தன் இவரெல்லாம் யார் யார்? பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை இவர்கள். ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் என்ன இது? என்றைக்கே இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா? பிறகென்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர் முயலாக ஆமையாக கிடத்தல் என்றா? ஒரு திறமையற்றவனுக்கு பேரும் புகழும் வரும்போது அதை பத்தி நீ வருத்தப்படாம இப்படி எண்ணிக்கொள். எப்படியா? அடிக்கிற காற்றில் பறவையும் பறக்கும், பேப்பரும் பறக்கும். காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது, பேப்பர் எது என்று. நான் என்கின்ற ஆணவம் கூடாது, நாம் என்கின்ற அந்த உணர்வு தான் நம்மிடையே தோன்ற வேண்டும். நான் என்பது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இதை நான் செய்தேன், நான் தான் செய்தேன், நான் இல்லாவிட்டால் யாரும் செய்திருக்க முடியாது என்று அந்த நான் வரக்கூடாது. அங்கெல்லாம் நாம் தான் வர வேண்டும் என்று நான் இன்று நேற்றல்ல பல ஆண்டு காலமாக பேசி வருகிறேன். இந்த நாம் என்ற உணர்வு மேலோங்க வேண்டும் என்பதற்காக. நான் என்று சொன்னால் 2 உதடுகளும் ஒட்டுவதில்லை. நாம் என்று சொல்லி பாருங்கள், 2 உதடுகளும் ஒட்டுகிறது. எனவே ஒட்டுறவுக்கு நாம். எதிர்கட்சி தலைவர்கள் தன்னுடைய உரையின் இறுதியிலே புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டை சொல்லி போனார்கள். அந்த பாட்டு அவர்களுக்காக பாடியதல்ல. எனக்கு தெரியும், எம்ஜிஆர் அவர்கள் என்னை மனதிலே வைத்து பாடிய பாட்டு அது. ஏனென்றால் என்னுடைய 40 ஆண்டு கால நண்பர் அல்லவா. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கட்சி தேர்தல் நடைபெற்ற போது தலைவராக நான் தான் வர வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டவர், அதற்கு